அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மீனாட்சி கல்யாணம் என்ற படமாகும். இந்த படத்தினை ஈஸ்ட் இந்தியா பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. ஒளிப்பதிவை மார்க்கோனி பிரதர்ஸ் என்ற இருவரும், கலையை பட்டு கே சென் என்பவரும், எடிட்டிங் பணியை தர்மவீர் சிங் என்பவரும் செய்திருக்கிறார்கள். இயக்கத்தை ஆர் பத்மநாபன் என்பவர் செய்திருக்கின்றார். நாடகமாக வெற்றி பெற்ற மீனாட்சி கல்யாணம் சினிமாவாக எடுக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை. தமிழில் முதலாக மீனாட்சி கல்யாணம் படமாக்கப்பட்டது இந்த மீனாட்சி கல்யாணம் திரைப்படம்தான். இறைவன் சிவனை மணக்க மதுரையில் பிறந்து வளரும் மீனாட்சியை இறைவன் சிவன் பல வேடங்களில் வந்து மீனாட்சியின் மனதில் காதலை வளர்த்து பிறகு திருமணம் செய்து கொள்வதாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிவபெருமானாக எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், மீனாட்சியாக டி. பிரேமாவதி அவர்களும், சிவபெருமானின் தோழனாக காளி என். ரத்னம் அவர்களும் சிறப்பாக நடித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இவர்களுடன் பி.ஆர். மங்களம், சி. பத்மாவதி, கே.எஸ். சேதுபிள்ளை, கே. சிவராமன் ஆகியோரும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் போஸ்டர் மற்றும் வேறு எந்த விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு புகைப்படம் கூட நமக்கு கிடைக்கவில்லை. சிறிய போஸ்டர் கிடைத்தது, அதை இங்கு வழங்கிவிட்டேன். இந்த மீனாட்சி கல்யாணம் திரைப்படம் 15,000 அடியில் எடுக்கப்பட்டு 14/9/1940 அன்று வெளியாகியிருக்கின்றது. இந்த திரைப்படம் வெளியான பிறகு எத்தனை நாள் ஓடியது என்ற விவரமும் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை மீனாட்சி கல்யாணம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.